Hello friends, MECH வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நம்ம வீட்லயே ஒரு 24 வோல்ட் வேரியபிள் பவர் சப்ளைவை நாமளே பில்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி எப்படி ஒரு 12 வோல்ட் வேரியபிள் DC பவர் சப்ளைவை மேக் பண்றது அப்படினு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம். அந்த வீடியோவோட கமெண்ட்ல நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாருன்னா அவர் ஒரு 24 வோல்ட் வேரியபிள் DC பவர் சப்ளை எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதனால தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா தான் எப்படி ஒரு பவர் சப்ளைவை நம்ம பில்ட் பண்றதுங்கிற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு எபிசோட் வீடியோக்குள்ள போலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பவர் சப்ளை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவுட்புட் பவர் எவ்வளோ வரணுங்கிறத நீங்கள் முன்னாடி டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் காம்பனன்ட்ஸ் வாங்கணும். அவுட்புட் பவர்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அவுட்புட்டில் எவ்வளோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வரணும் அப்படிங்கிறத வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலை உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு 24 வோல்ட் அண்ட் 10 ஆம்ஸ் வரணும்னா 24 × 10 அவுட்புட் பவர் பார்த்தீங்கன்னா 240 வாட்ஸ். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் அவுட்புட் பவர் கால்குலேட் பண்ணணும். இப்போ 240 வாட்ஸ் உங்களுக்கு அவுட்புட் பவர் கிடைச்சிச்சு. இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண போகிற காம்பனன்ட்ஸ் எல்லாமே 240 வாட் ரேட்டிங்கில் தான் வாங்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 240 வாட்டுக்கு மேலே இருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும். பக்கன் வெட்டர்னு பார்த்தீங்கன்னா 240 வாட்டுக்கு மேலே இருக்க பக்கன் வெட்டர் யூஸ் பண்ணணும். அது மாதிரி தான் இந்த பவர் சப்ளைவை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இந்த பவர் சப்ளைல யூஸ் பண்ண போகிற காம்பனன்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த பவர் சப்ளைவை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுனால ஒரு பழைய யூபிஎஸ்ல இருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த பவர் சப்ளைல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளைலேயே ஒரு முக்கியமான ஒரு மெயினான பார்ட்னு சொல்லலாம். ஏன்னா இதை நம்ம கொடுக்குற இன்புட் 220 வோல்ட் ஏசியை 24 வோல்ட் ஏசியை நம்மளுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணி தரப்போகுது. நான் இதில் செகண்ட் ஹேண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால ஒரு 200 ருபீஸ்க்கு தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்கினேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கிடைக்கல அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஆன்லைன் பேங்க் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணா செக் பண்ணி பாருங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்குறத விட ஆஃப்லைனில் வாங்கினா ஒரு 300 to 400 ருபீஸ் கம்மியாகவே கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் செகண்ட்ஸில் கூட வாங்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது இன்வெர்டர் பேட்டரிஸ்லாம் சேல்ஸ் பண்ணுற கடை இருக்கும். அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ஸில் யூபிஎஸ் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதுலேருந்து கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாம். ஒரு 200 ருபீஸ் 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இருக்குது. அடுத்து நான் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயர். இந்த ரெக்டிஃபயர் தான் நம்ம கொடுக்குற 24 வோல்ட் ஏசியை 24 வோல்ட் டிசியை கன்வெர்ட் பண்ணி தரும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம 35 ஆம்ஸ் ரேட்டிங் உடைய மெட்டல் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக அந்த 1 ஆம்ப் டயோட் வச்சு செய்கிற ரெக்டிஃபயரை இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கூட கனெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரில் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆம்ஸ் வரும். இந்த ஆம்ஸ் அந்த ரெக்டிஃபயரில் தாங்க முடியாது. நீங்கள் கனெக்ட் பண்ணி சப்ளை கொடுத்த உடனேவே டயோட் ஏரிய ஆரம்பிச்சிடும். அதனால இதுமாதிரி பெரிய மெட்டல் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஹீட் சிங்க் கனெக்ட் பண்ணலன்னா இது பர்ன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பக் கன்வெர்ட்டர். பக் கன்வெர்ட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 220 வோல்ட் ஏசியா 24 வோல்ட் ஏசியா கன்வெர்ட் பண்ணியாச்சு, ஸ்டெப் டவுன் பண்ணியாச்சு. இப்போ 24 வோல்ட் ஏசியா டிசியாக மாற்றியாச்சு. பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வோல்டேஜாக இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் வோல்டேஜை நம்ம வேரி பண்ணுற மாதிரி மாற்றினா தான் நம்மளால் ஒரு வேரியபிள் டிசி பவர் சப்ளை செய்ய முடியும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த பக் கன்வெர்ட்டரில் கான்ஸ்டன்டான இன்புட் வோல்டேஜ் கொடுத்துட்டு அதில் இருக்க பொட்டன்ஷியோமீட்டரை வேரி பண்ணுறது மூலமாக வேரியபிள் அவுட்புட்டை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நம்ம இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண போகிற பக் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா DC to DC ஸ்டெப் டவுன் பக் கன்வெர்ட்டர். இந்த பக் கன்வெர்ட்டர் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணா செக் பண்ணி பாருங்க. 60 வாட்லேருந்து 800 வாட் வரைக்கும் நிறைய பக் கன்வெர்ட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த வாட்டேஜில் பக் கன்வெர்ட்டர் வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்கிக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்மரும் அதே மாதிரி தான். உங்களுக்கு எந்த வாட்டேஜில் ட்ரான்ஸ்ஃபார்மர் வேணுமோ அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கணும். நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண விரும்பல அப்படின்னா ஆல்ரெடி ரெடிமேடாக விற்கும் பவர் சப்ளைஸ், அதாவது 240 வாட் பவர் சப்ளை, சிஸ்டம் யூஸ் பண்ணுற பவர் சப்ளைஸ் விற்கும். அந்த இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரோட வெயிட்டும் கம்மி, ஆனால் அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். அதான் பிரச்சனை. ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா பவர் சப்ளையில் சம்டைம்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். பட் ட்ரான்ஸ்ஃபார்மர் அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபால்ட் வராது. இந்த பக் கன்வெர்ட்டர்ஸில் நீங்கள் வோல்டேஜ் வேரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதான் அந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஆக்ட் ஆகுது. அந்த பொட்டன்ஷியோமீட்டரில் இருக்க அந்த ஸ்க்ரூவை நீங்கள் திருவும் போது அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். பட் ஆனால் இதை நம்ம பவர் சப்ளைல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா பொட்டன்ஷியோமீட்டர் அதிலே இருக்கும். நம்ம அதே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர்ஸ் தான் திருவுற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பக் கன்வெர்ட்டர்ஸில் இருக்க பொட்டன்ஷியோமீட்டரை சால்வ் அவுட் பண்ணி வெளியே எடுத்துட்டு அந்த இடத்துல பெரிய சைஸ் பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பொட்டன்ஷியோமீட்டர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10K பொட்டன்ஷியோமீட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்களும் 10K பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை வாட்டேஜ் பக் கன்வெர்ட்டர் வாங்கினாலும் 10K பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணலாம். அதை விட அதிக ரெசிஸ்டன்ஸ் இருக்க பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் நிறைய டிஃப்ரென்ஸ் வருது. அதனால 10K பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிற பவர் சப்ளையோட சர்க்யூட் டயக்ராம். இந்த சர்க்யூட் டயக்ராமை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி எதனால் இந்த கனெக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வச்சிருக்கேன். அந்த வீடியோ இந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணல. ஏன்னா அதை அட்டாச் பண்ணால் டைமே ரொம்ப பெருசாக போகுது. அதை நான் டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒருவேளை அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் போயிட்டு நம்ம சேனல் ஜாயின் பண்ணிங்க. அங்கே அந்த வீடியோ இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி காயிலில் 4-5 ஒயர்ஸ் இருக்கும். அதில் எந்த 2 ஒயரில் நீங்கள் லைனையும் நியூட்ரலையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கும் கான்ஃபிகரேஷன் மாறும். அந்த கான்ஃபிகரேஷன் நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி தான் அந்த ஒயரை கனெக்ட் பண்ணணும். அது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறங்கிற வீடியோவும் டெலிகிராம் சேனல்லே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணல, பவர் சப்ளை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க தேவையில்லை, அவசியம் இல்லை. இப்போ பவர் சப்ளை எப்படி செய்யறதுங்கிறத பற்றி பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம பவர் சப்ளைவை செஞ்சு முடிச்சாச்சு, பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பவர் சப்ளை எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பவர் சப்ளைவை நம்ம மெயினில் கனெக்ட் பண்ணணும், அதாவது சப்ளையில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ரீடிங் காமிக்க ஆரம்பிச்சிச்சு. 25.4 வோல்டேஜ் வந்துட்டு இருக்கு அவுட்புட். இதுக்கு என்ன காரணம்னா 2 பொட்டன்ஷியோமீட்டருமே மேக்ஸிமம் அவுட்புட்டில் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் மினிமைஸ் பண்ணிக்கிட்டோம். மினிமம் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.2 வோல்டேஜ் அவுட்புட் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த பவர் சப்ளையில் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். என்ன அப்படின்னா, சைடில் நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த ஹோல்ஸில் வந்துட்டு நம்ம சின்ன ஒரு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணணும், இன்டர்னலாக ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் தான் உள்ளே இருக்க ஹீட் வந்து வெளியே ரேடியேட் ஆகும். இப்போ டெம்பரவரி எனக்கு ஃபேன் கிடைக்கல, அதனால நான் ஃபிக்ஸ் பண்ணல. பட் ஃபியூச்சரில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்டர்னலாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் உள்ளே அந்த ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரானாக ஒரு லோட் கனெக்ட் பண்ணி அம்மீட்டர் ரீடிங் எப்படி மாறுதுங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். அம்மீட்டரில் வந்து ரீடிங் எப்போ காமிக்கணும்னா, எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு லோட் கனெக்ட் பண்ணால் தான் காமிக்கும். ஏன்னா அம்மீட்டர் ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம சீரிஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மோட்டரையும் பவர் சப்ளையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒயர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஒயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரல மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒயர் தான். அந்த ஒயரோட ரெண்டில் மட்டும் அலிகேட்டர்களுக்கு மாற்றி கனெக்ட் பண்ணிவிட்டேன். இந்த ஒயர் இதுக்காக அந்த பவர் சப்ளைக்கு சூஸ் பண்ணோன்னா, இந்த ஒயர் நம்ம ஈஸியாக டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் அடிஷ்னல் பவர் சப்ளையில் அந்த ஒயர் தூங்கிட்டே இருக்காது. அதனால தான் இந்தமாதிரி செட்டப் பண்ணேன். இப்போ அடுத்ததாக இந்த ஒயர் வந்து நம்ம மோட்டரோட கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மோட்டரோட கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணவே பார்த்தீங்கன்னா அம்மீட்டரில் ரீடிங் காமிக்க ஆரம்பிச்சிச்சு. பட் மோட்டர் ஆனால் சுற்ற ஆரம்பிக்கல. ஏன்னா மோட்டருக்கு மினிமம் 5 வோல்ட்டாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்துட்டு மோட்டர் என்ன செக் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கரண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் தான் மேக்ஸிமம் வோல்டேஜ் வெளில தர முடியும். பார்த்தீங்கன்னா மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. மோட்டர் நல்ல ஸ்பீடாகவே ரன் ஆகுது. பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் இப்போ இன்புட் கொடுத்துட்ருக்கேன். ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆம்ஸ் இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இன்னும் அடிஷ்னலாக இன்க்ரீஸ் பண்ணி 24 வோல்ட் வரைக்கும் கொடுத்து பார்க்கலாம். இந்த பவர் சப்ளையில் எவ்வளோ ஆம்ஸ் அதில் வெளில கொடுக்க முடியும்னு செக் பண்ணி பார்க்கலாம். இன்க்ரீஸ் பண்ண மோட்டரோட ஸ்பீட் ரொம்ப அதிகமாகிட்டு போகுது. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 12 வோல்ட் இந்த மோட்ரு சர்க்யூட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஆம்ஸ் கிட்டத்தட்ட அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. பட் ஃபஸ்ட் ஆக்சுவலாக நமக்கு 24 வோல்ட் வந்தது. பட் இப்போ ஏன் 12 வோல்ட் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லோட் கனெக்ட் பண்ணதுனால லோடு வந்து கொஞ்சம் வோல்டேஜ் எனக்கு அதுவே எடுத்துக்கும். அதான் அந்த வோல்டேஜ் ட்ராப், அது 24லேருந்து 20 வோல்ட் வரைக்கும் ட்ராப் ஆகிருக்கும். மோட்டர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம மோட்டருக்கு பதிலாக ஒரு லைட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த லைட் எந்த அளவுக்கு எரியுது, இந்த பவர் சப்ளையில் எந்த அளவுக்கு அது பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 12 வோல்ட் எல்இடி எடுத்திருக்கேன். இந்த 12 வோல்ட் எல்இடியை வந்து இந்த பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி எரியுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த எல்இடி மேக்ஸிமம் அவுட்புட் பவர் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ், அதாவது 20 வாட்ஸ் எல்இடி. இது செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ தான் இந்த எல்இடி எவ்வளோ பிரைட்டாக எரியுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். கிராஜுவலாக நான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன். 5 வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்இடி லைட்டாக பேர்ன் ஆக ஆரம்பிச்சிச்சு. பிரைட்டாக எரியுது எல்இடி. இன்க்ரீஸ் பண்ண இந்த ரூமே பிரைட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த பவர் சப்ளை எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. நீங்கள் மேக்ஸிமம் இந்த பவர் சப்ளையில் அவுட்புட் 24 வோல்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் 10 ஆம்ஸ் வரைக்கும் அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த எல்இடியை பார்த்தீங்கன்னா பயங்கர சூடாகிடுச்சு. இந்த எல்இடி நம்ம ஆக்சுவலாக ஹீட் சிங்கில் ஃபிக்ஸ் பண்ணி தான் எரிய வைக்கணும். டேரெக்டாக நான் பவர் சப்ளையில் கொடுத்தோடனே ரொம்ப பயங்கர ஹீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த பவர் சப்ளை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பவர் சப்ளையில் வந்து மேக்ஸிமம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் தான் ஆச்சு. முடிஞ்ச அளவுக்கு சீப்பாக செய்யணும். எல்லாத்தையுமே நான் ஆஃப்லைனில் தான் போய் வாங்கினேன். நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஷிப்பிங் சார்ஜஸ்லாம் நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஆஃப்லைன்லேயே வாங்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடிஷ்னலாக இதில் பார்த்தீங்கன்னா 2 போர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், தெரியும், ரெட் ஒன் பிளாக் ஒன்று. இந்த போர்ட்ஸ் எதுக்காக கொடுத்துருக்கேங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு எப்போ வந்துட்டு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்களோ அப்போ வந்து அந்த போர்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அது எதுக்காக இந்த அடிஷ்னலாக அதை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாரி இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸான பையிங் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதிலே செக் பண்ணி பாருங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். உங்கள் வீடியோஸ் பற்றின ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை ஐடியாஸ் இருந்தால் கூட நம்ம என்னை காண்டாக்ட் பண்ணலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து இந்த பவர் சப்ளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை போய் பாருங்கள். அப்போயே உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆகலாம். டெலிகிராமில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக ப்ளே பண்ணுறேன். தேங்க்யூ.